ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. ஐடிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல வேல்யூ ஆட் பண்ணுமா அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் முதல்ல நம்ம இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்னால் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுன்றது ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அது வந்து லார்ஜ் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ இதை தான் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்னா வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இருக்க டாப் 100 கம்பெனிஸை தான் லார்ஜ் கேப் ஸ்டாக் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வர 101லேருந்து 250 கம்பெனிஸை தான் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே இன்வெஸ்ட் பண்ணுறது தான், அதான் டாப் 250 ஸ்டாக்ஸ்லுமே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட இது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் நம்ம அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கனாலுமே சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் லாங் டேர்ம் சொல்லும்போது 7 இயர்ஸ் இல்லை மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு வெல்த் கிரியேட் பண்ணவும் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்கிற ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போது இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால ஐடிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்எஃப்ஓன்றதுனால 21 ஆகஸ்ட் 2024 ஓப்பன் ஆகி 4 செப்டம்பர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRI. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் வந்து 5,000 rupees. அண்ட் இதில் எந்த விதமான என்ட்ரி லோட் கிடையாது. பட் 3 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா 0.5% எக்ஸிட் லோட் மட்டும் இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரோஷன் கோர்தே அண்ட் மிஸ்டர் விஷால் ஜஜு. ஸோ இதான் வந்து இதோட சில பேசிக் கீ ஃபீச்சர்ஸ். அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை ஜென்ரேட் பண்ணுறது தான். அதுவும் லார்ஜ் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி. ஏன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி வந்து ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுது. அதே நேரத்தில் மிட் கேப் வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள இது வந்து அதில் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஒரு காம்பினேஷனாக இன்வெஸ்டர்ஸ்க்கு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற பொட்டன்ஷியல் உண்டு. ஸோ இதான் வந்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஹையர் ஆல்ஃபா வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேர் கம்பெனிஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நம்மளுக்கு கிடைக்குது. அதனால ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிற பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு டைனாமிக் போர்ட்ஃபோலியோ, நல்ல ஸ்டாக் செலெக்ஷன், செக்டார் ரொட்டேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியலி வர்றதுக்கான நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது இதில். ஸோ இதான் வந்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஐடிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்றதை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோன்னா, இதில் இருக்க பொட்டன்ஷியல் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கம்மி வாலட்டாலிட்டி இதில் இருக்குது. ப்ளஸ் இது இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸஸே பார்த்தீங்கன்னா கோர் காம்படென்சி அண்ட் டிஸ்டிங்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி கம்பெனி தான். ஸோ ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல பொட்டன்ஷியல் இதில் இருக்குது. ப்ளஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸை விட பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்கறதுக்கும் இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ ஒரு பியூர்லி லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது இதில், ஒரு பியூர்லி லார்ஜ் கேப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை விட. ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து இந்த காம்பினேஷனில் நம்மளுக்கு சேஃப்டி கோஷன்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குது. ஸோ இது அக்ரெசிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு மிடில் டைப்பில் இருக்கிற ரிஸ்க் தான். ஸோ இதான் இதில் இருக்கிற சில பொட்டன்ஷியல் அட்வான்டேஜஸ். இதே டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இருக்கிறவங்களுக்கு ப்ராபப்ளி இது ஐடியலாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இதில் சேஃப்டியாக மிடில் இருக்கிற மாதிரி தான் ரிஸ்க் இருக்கும், மீடியம் டைப் ஆஃப் ரிஸ்க் தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு ப்ராபப்ளி இந்த ஃபண்ட் சூட்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் நீங்கள் உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண பார்க்குறீங்க, ஸோ ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி ஷார்ட் டேர்ம்லேயே ரிட்டர்ன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் டேர்ம் ஒரு 7 to 10 years அந்த மாதிரி ஒரு 7 yearsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க பொட்டன்ஷியல் இதில் இருக்குது. ஷார்ட் டேர்மில் வந்து மார்க்கெட் ரொம்ப ஹைலி அன்ப்ரெடிக்டபுளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஹையில் இருக்குமா லோவில் இருக்குமான்னு ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்கன்னா இந்த ஃபண்ட் சூட்டபுளாக இருக்காது. ப்ளஸ் இதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் போர்ட்ஃபோலியோன்றதே கிடையாது. இதில் இருக்க செக்யூரிட்டிஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ நம்மளுக்கு
என்ன இவங்க வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ப்ளஸ் இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இனிமேல் தான் இது பெர்ஃபார்ம் பண்ண போகிறது அப்படின்னு சொல்கிறதுனால இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் மொத்தமாக நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னே எடுக்க முடியாது. இனிமேல் தான் இவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம எடுக்கிறது ஒரு பிளைண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லும் போது நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் நம்ம ரிஸ்க் எடுக்கும் போது கண்டிப்பாக இன்னும் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஓவரால் ரிட்டர்ன்ஸும் இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பாதிக்க நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ரிஸ்கியான விஷயம் தான். ஏன்னா நம்மளால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியல இல்லையா. அதே நேரத்தில் புல் மார்க்கெட் டைமில் இந்த ஃபண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை விட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம ஐடிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்றது இந்த அனலைசிஸ் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தோன்னா, அது கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார் பொறுத்து தான். லைக் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றது நீங்கள் எந்த மாதிரி ஒரு ரிஸ்க் டாலரன்ஸ் உள்ள இன்வெஸ்டார், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் டைம் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்க விரும்புகிறீங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு பொருத்தமா இல்லையா இருக்குமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பட் நம்ம ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம இதில் பிளைண்டாக தானே ரிஸ்க் எடுக்கிறோம், இதோட ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ இல்லை, சரியாக ரிசர்ச் பண்ண முடியல. ஸோ நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கல. நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிறோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அது ஒரு 7 to 10 இயர்ஸாவது மினிமம் ட்ராக் ரெக்கார்டோடையே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது மார்க்கெட் சைக்கிளையும் அந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு ஸ்டேபிளாக நம்மளுக்கு தெரியும் இது ஹையில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு கூடிய ஒரு 7 to 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறத கண்டிப்பாக கொஞ்சம் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்மளோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அது அந்தளவுக்கு பாதிக்காது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிளைண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ப்ளஸ் அப்போது உங்களுக்கு ஐடி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது எப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, ப்ளஸ் உங்ககிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் மணி இருக்குது அப்படின்னா, உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு பதிலாக உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தான். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தேவையோ அதை வச்சு ஒரு ட்ரையல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நீங்கள் சும்மா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் லேட்டரான் இது நல்லா பர்ஃபார்ம் ஆகுது, கொஞ்சம் நல்ல இயர்ஸ் போனதுக்கப்புறம் இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் ஃபஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ட்ரையல் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சில இதுவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்போவும் டவுட் இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அணுகி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க பர்சனலைஸ்டான உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியும் இன்னும் ஹேசல் ஃப்ரீ ஆகும். ஸோ ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.